ரவிக்குமார் கூப்பிட்டு ஒரு பட்டிமன்றம் கொடுக்குறாங்களே, இந்த சாணத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாமா? இடையில விளங்குவியா? என்னையா துரோகம் பண்ண? நான் தான் வாருக்கு நேரமாய் போ, சாணதாச்சு 5 நிமிஷம், பாடுதாச்சு 10 நிமிஷம் சொல்லி, அட நான் வாரது நேரமானாலும் இந்த சாணத்துக்கு ஒரு துரோகம் பண்ணலாம். என்னையா துரோகம்? நாளைக்கு போட்டா கம்பெனிக்கார 4 வாக்கு போட்டா எடுப்பா வெளியே. ஐயா இப்படி மகராசன் கொண்டாந்து வச்சு கவந்த பாடியில் மானத்தை வாங்கி போட்டீங்கன்னு பேசுனா நான் எங்க போய் சாவிட்டேன் ஐயா. என்ன மாப்பிள்ள பண்ண? ஏடாடுபவர்களை நீங்க போயிருவீங்க பேசிப்பாடு தேவைக்காட்டிக்கு. நான் இங்க இருக்கிற மூலையில குப்பி வளர்த்துக்காரன், தெக்க வடக்க வந்தாங்க சொந்த பந்தம் இங்க இருக்குது. நாளைக்கு காரி பூச்சி எழுதுப்புவாங்க. இப்படி பண்ணாலாம் என்ன மாப்பிள்ள பண்ண? நடுவர் அவர்களே பட்டிமன்றம் பேசுறதுக்கு நல்ல பேச்சாளர் தானே கவந்த பாடி இல்லாம போட்டாக்கிறாப்பக்காரர் கூட்டியார் சொன்னாங்க. ஆமா, நல்ல பேச்சாளர் கூட்டிட்டு வர சொன்னா 2 பைத்தியர்கள் கூட்டியாந்துருக்கு. ஏய் யாரியா பைத்தியம்? இது பைத்தியமா அது பைத்தியமா? ரெண்டு சேலை கட்டி இருக்கு. ஆடாடா ஊரோளத்துல யாருமே சேலை கட்டல, 2 தாய்சிமா கட்டி. 2க்கு கல்யாணம் ஆயிடுச்சியா? இந்தியாவுல எவ கல்யாணம் மூஞ்சா 2க்கு புள்ள இருக்கியா? உலகத்துல எவ புள்ள பத்தவ பெத்தா? 2க்கு புருஷன் இருக்காயா? தமிழ்நாட்டுல ஒருத்தருக்குமே புருஷன் இவ்வளவு தாய்சிமா கட்டி. 2 பேரும் படிச்சிருக்காங்க. நீங்க படிச்ச வாத்தியாரா வேலை வாத்தி என்னையா பிரயோசனம்? 2 பேரும் படிச்ச பைத்தியம்ங்க. ஏய் 2 பேரும் பைத்தியக்காரின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அம்மா 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 ஒரு நிமிஷமா கோச்சிட்டு போறியாம்மா? அம்மா அவன் சொன்னது தப்பு தான். அப்போ பைத்தியம் சொன்னது தப்பு தான்ம்மா, கோச்சிட்டு போ. வேணான்னு சொல்லலை, கோபம் வரணும். அம்மா அம்மா கோச்சிட்டு போகிற எவ்வளோ தண்ணி பாட்டில் தூக்கிட்டு போவாளா? கேவலப்பட்ட புத்தி எங்கே போனாலும் போவாது. அப்பம் புத்திக்கு அப்படித்தான் இருக்கு. பசி ஏற்றி விட்டு வரியா? இந்த அம்மா போதான் பசி ஏற்றி விடுறியா? என்ன ஆர்வம், பேசாமல் உட்கார்றா. எத்தனை பாட்டில்? 1 உனக்கு, இன்னொன்று வேற என்ன எடுத்த சொல்லு, செக்கப் பண்ணி தான் அனுப்புவேன். பொன்னாடைய தூக்கிருக்கிய பண்ணாட எனக்கு உங்களுக்கு போட்டது. வேற என்ன எடுத்த? நீ என்ன எடுத்தம் சொல்லு. மைக்க ஒன்றரை சாமானம் போச்சா? ஓன் செல்லுடா. என் செல்லுக்கு இங்க தாங்க வச்சேன், உள்ள ஊடிட்டாளு. நீ பட்டிமன்றம் பேச வந்தியா, ஆட்டைய போட வந்தியா? சம்பளத்துக்கு எடுத்த மாதிரி லைட்டா எடுத்தது எவ்வளவா? நெருக்கி 1.5 லட்சம் ரூபாய் சாமான்கள் எடுத்திருக்க. ரோஜக்காரிங்கிறதெல்லாம் தள்ளி உட்கார சொல்லி உட்கார. நான் கண்டிக்கிறேம்மா, நான் பெரிய மனுஷன் சொல்றேன், உட்காருமா. இது 2 பைத்தியமாயா? ஒரிஜினல் அக்மார் கையசை நைதா சுமன் பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். 2ம் பைத்தியம் கிடையாதுயா. அப்புறம் யாரு? 2மே லூசு, எனக்கு தெரியும்டா. நடுவர் அவர்களே பணம் காசு பைத்தியாரும் கூட வேண்டான்னு சொல்ல மாட்டானே. நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, கவந்த பாடியில் பேச வேண்டிய தலைப்பு. என்ன தலைப்பு? மனிதனுக்கு மன நிறைவான மகிழ்ச்சி வாழ்க்கைக்கு என்ன தேவை? என்ன வேணும்? சொத்து பத்தா சொந்த பந்தமா? காசு வேணுமா சொந்தக்காரன் வேணுமான்னு? அமெரிக்காக்காரன் பாடு வழியில செத்து போவானா, ஜப்பான்காரன் சம்பாதிக்கலையும் செத்து போவானா, சைனாக்காரன் கண்டுபிடிக்கலையும் செத்து போவானே. ஆனா நம்ம சொந்தக்காரன் மட்டும் நம்ம நல்லா பொழைச்சாவே செத்து போறாங்க. இல்லைன்னா பொள்ளாச்சி மாசாணியத்த கோயில் 60 அடி மிளகாய் 60 அங்க இடத்துக்கு போய் மிளகாய் அரைக்கிறானுவா. ஐயா எங்க மாப்பைக்கு கவந்த பாடியில் கடை வச்சிருக்கிறேன் ஓஹோன்னு ஓடணும்னு நினைக்கிறானா? இல்லை எங்க அத்தை வருஷம் கேமரா வாங்கியிருக்கிற நல்லா எடுக்கணும்னு நினைக்கிறானா? அடுத்தவ கூட கெட்டு போட்டு நடிக்கிற இந்த மாடு கட்ட சொந்தத்தை கூட பொழைச்சேன்னு கவர்வாடு தொகுன. நீங்க அப்படி கேளியா? நடுவர் அவர்களே நல்லா பாருங்க, நீங்க படிச்ச வாத்தியார் தானே? ஆமா. அச்சய திருதினா என்னங்க? உண்மையிலே அச்சய திருதி என்பது மணிமேகலை அச்சய பாத்திரத்துல சாப்பாடு கொடுத்த நாள். அன்றைய நாள்ல 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும். இதான் உண்மையான ஆன்மீக நம்பிக்கை. அன்றைய தினத்துல வீட்டுல கல்லு உப்பு வாங்கி வச்சீங்கன்னா செல்வம் பெருகும். இதுதான் உண்மையான அச்சய திருதிங்கிறது. இதை விட கூடுதல் தகவல் சொல்றேன். மணிமேகலை பொட்டு தொங்கம் கூட அணியாமல் துறவரம் பூண்டவள் தான் மணிமேகலை. இதுதான் உண்மையான அச்சய திருதிக்கு வரலாறு. இதை மொண்டாட்டி சொன்னேன். அச்சய திருதி அன்னைக்கு நாங்க வாங்கப்படாதாமல்லே போய் 4 படி அரிசி போட்டு சோத்தாக்கு நம்ம உப்பு வாங்கியாரு குலதெய்வம் கோயில் வச்சு சாமி கும்பிட்டு அன்னதானம் பண்ணலாம்னு சொன்னேன். என் பொண்டாட்டி கேட்டவனுக்கு 6 சொன்னாங்க. மாமா அண்ணா மேடை கலைவாணர், தமிழகம் எல்லாம் தன்னிகரம் எல்லாம் பட்டிமன்றம் நடத்தக்கூடிய தன்மான சிங்கம், தேவகோட்டையில பிறந்திருந்தாலும் தமிழ்நாடு முழக்கல்ல உலகம் முழுக்க நடத்தக்கூடிய மாபெரும் மனிதர், சிங்கத்தின் பாலை தங்கத்தின் கிண்ணத்தில் ஏங்கியது போல் முகமிட்டிருக்கக்கூடிய என் மச்சான் மேடை கலைவாணர் தேவகோட்டை மகராஜ் சொன்னான்னு சொன்னேன். அதுக்கு என் பொண்டாட்டி சொன்னா உனக்கு அறிவில்லை அந்த ஆளுக்கு அறிவில்லை தான். இதுக்கு ஏன்டா எனக்கு அறிவில்லை? அதான் கேட்கிறாள் உன் பிறந்தவ. அந்த ஆள் பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா தேவகோட்டவோ, நம்மள பேச்ச கேட்கற மாதிரி இருந்தா வீட்டுக்குள்ள வாங்க. நமக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. தம்பி இதுல கூட்டணி சேரப்படாதுப்பா. உனக்கு தனி பொண்டாட்டி, எனக்கு தனி பொண்டாட்டி. நமக்கு இருக்கிற ஒரு பொண்டாட்டின்னு சொல்ல. நம்ம கௌதமி, ஆமா, நம்ம அபு, நம்ம ரவி, நம்ம அமைச்சர், இதெல்லாம் நாமன்னு சொல்லும் போது பொண்டாட்டி மட்டும் ராமன் சொல்லப்படாதா? ஓஹோ,
உனக்கு எத்தனை புள்ள? எனக்கு 2 ஆம்பளை பையன். அப்ப நம்மளுக்கு 2 ஆம்பளை பையன். ஏதே இப்ப இடிக்குதா? நம்மன்னு சொல்லக்கூடாது. ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி, ஓம் மனைவி, ஓம் மனைவி, யுவர் ஒய்ஃப், யுவர் ஒய்ஃப், ஏன் பொண்டாட்டி, ஏன் பொண்டாட்டி. தப்பிச்சாடா என் பொண்டாட்டி. எனக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி. அவளை விட்டாலும் வழியில வேற பொண்டாட்டி கேட்டதுக்கு விதி இல்லை. உன்னை 40 வருஷம் கழிச்சு போய் பொண்ணு கேட்டா கொடுக்கவா போறாங்க? எப்படி இவ்வளவு நைஸ் பண்ணும் சொல்லியாக்கா லாலா கடையில முக்காக்கள் அலுவாவும் 3 முளை மல்லிப்பூ வாங்கிட்டு போனேன். நீ தின்றுப்பிய சுகருங்க சாப்பிட முடியாது, ஆர்வம் இருக்குது செயல்பாடு இல்லை. அப்படித்தான் சொல்லுவேன். நேரா 3 முளத்தை கொண்டு போய் அவன் கொண்டையில சுத்தி முக்காக்களா எடுத்தவ தொண்டையில குத்தி அடியை சித்திரை மாசம் வேற உழவு ஓட்டணும், விதக்காய் வாங்கணும், விதநெல் வாங்கணும், ஏகப்பட்ட செலவு கிடக்குது. வேற குப்பை ஒரு ரோடு 4500 சொல்றாங்க. எப்படிலாம் உழைக்கிறது குடியானவன்? சொன்னா கேளு. இந்த உரிகாக்காய் கவர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க, பாத்துக்கு ஒரு மூட்டை வேலை மாமா 400 ரூபாய்ச்சி போட்டுருக்கிறேன், உனக்கு 5 பவுல அட்டிமேட்டிக் பண்ற பண்ணேன். அவன் சொன்னா பண்ணி கழிச்ச 15 வருஷமா எனக்கு தெரியாதா, ஒரு அரை பவுன் நாள் வாங்கி கொடுந்தான். இந்த டீலிங் பிடிச்சிருந்தது. குன்னத்தூர் சந்தையில் கொண்டு போய் 2 வெள்ளாட்டு சேன வெள்ளாட்டு கொடுத்தாக்கா 54,000க்கு போய் நகை வாங்கிட்டு வந்து நேராக ஈரோடு போனா அந்த கடைக்கு முன்னால 50,000 பேர் குச்சிக்கிறேன். ஆனால் வேற கடைக்கு போகலாம்னு நாங்கள் பரம்பரை இதுலயே தான் ஏற்றுக்கிறோம். அட சின்ன கடை 100 கடை இருக்குது, எங்கே வேணாலும் தங்க வாங்குற மாதிரி தான் வாங்கல கம்முனுக்கு ஒருனா எப்படி வாங்குறது. அதில் ஒருத்தர் எவனோ சொல்லியிருக்கிறேன் 1.25 to 2.25 நகை வாங்கினா குபேர யோகம் பண்ணு. நாங்கள் மணி 12 3 மணிக்கு பால் கறக்கு வரணும். இது எப்படி வாங்குறது? ஆனால் இதோ ஒரு வழி சொல்லணும். இங்கேயே உட்காரணும், வாசல் உட்கார வச்சுட்டு சேலை எடுத்து இப்படி சொருவணும். கரெக்ட். என் பொண்டாட்டி கொலாயாடி சண்டையில பீகச்சிட்டு போச்சுவோம். அவ குடத்தை எடுத்துக்கிட்டு வீதிக்கு வரான எவ்வளவு வாசலுக்கே வர மாட்டான். வாய திறந்தா வங்காள விரிகுடாவே வத்தி போயிரு. பட்ட படம் உள்ள போனாலக்கா மணி 1 ஆச்சு, 1.25 ஆச்சு, 2 ஆச்சு, 2:10 ஆச்சு, ஆள காங்கலை. இங்க எனக்கு பிரஷர் 100 110 ஏகுறது. வந்தா கெடு வச்சிருக்கிறானே. கரெக்டா 2 மணி 13 நிமிஷத்துக்கு வெளியே வந்தா மாமா 6 பவன் வாங்கிட்டேன்னு கையை தூக்கிட பாருங்க, கழுத்துல இருந்து 5 பவுன் சங்கிலி காணுங்க. அதே ஒண்ணு நல்ல நேரம் பார்த்து அடிச்சிருக்காண்டா. இன்னைக்கு 6 பவுனுக்கு வேண்டி 5 பவுன் தொலைக்கிறது சொந்த பந்தம் நம்மளுக்கு வேணுமாயா? எப்படி வேணும்? நடுவரவர்களே, அந்த கடவுளுக்கு தெரியுது காசு வேணும்னு. இந்த 2 கழுவாட்டுகளுக்கு தெரியல எங்க போய் மட்டை உடைக்கிறது. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு மனமே, கைப்பற்ற நினைக்குது மனமே. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. நடுவரவர்களே, கருவறையிலிருந்து கல்லறை வரைக்கும் சில்லற வேணுங்க. ஒரு காலத்துல பிறக்கிற குழந்தைகள சிவா சிவா சிவான்னு பிறந்தது. அப்புறம் பிறக்கிற குழந்தைகள குவா குவா குவான்னு பிறக்குது. இப்ப பிறக்கிற குழந்தை பூரா ருவா ருவா ருவான்னு பிறக்குது. ஒரு புள்ள பக்கருக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவாகுது. ஐயா சாமானியமா புள்ள பக்க முடியுமா? எங்க அப்பத்தா எல்லாம் 14 புள்ள பத்தா. உங்க தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அந்த வேலையாத்தான் பார்த்தா. நல்ல வேலை பார்த்திருக்காரு. கோப்பியில முருகனகமன்ற வீதியில வந்து கேட்டு பாருங்க, அந்த வீதி ஊரே எங்களுது. உண்மையிலே அந்த காலத்துல குழந்தை நிலையா பெக்குறாங்கன்னு குடும்ப கட்டுப்பாடு சின்ன முக்கோண சின்னத்தை தென்னை மரத்துக்கு தென்னை மரம் அடிச்சு வச்சான்னு. தென்னை மரம் பூரா கேட்டுக்கிட்டு 2 காய்க்கு மேல காய்க்க மாட்டேங்குது. இவனுங்க தான் கேட்க மாட்டேன்ட்டானுவோம். நடுவரவர்களே, அன்னைக்கெல்லாம் 10 புள்ள 15 புள்ள ஏன் பார்த்தாங்கன்னா புள்ள பக்கருக்கு செலவில்லை. இன்னைக்கு அப்படியா? பாபத்துல உண்டானதுல இருந்து புள்ள பக்கம் வரைக்கும் 3 மாசம் ஒரு ஸ்கேனு, 7 மாசம் ஒரு ஸ்கேனு, 9 மாசம் ஒரு ஸ்கேனு. கொப்ப சம்பாரிச்சு கொடுப்பானா? அப்படி கேளு மாப்பிள. இழுச்சு வாய் ஆம்பளை எங்கேயோ போய் சம்பாரிச்சுட்டு வந்தாத்தான் இங்க பாபத்துல போய் புள்ள பார்க்க முடியும். ஆம்பளை சம்பாதனை இல்லைன்னா நீ எங்கிருந்து புள்ள பெப்ப? அப்படி கேளு. நீ இந்த இது கவர்மெண்ட்ல குழந்தை பத்தால கொரோனாவில் ஃபுல் அமௌண்ட் நான் வாங்கியிருக்கேன். கவர்மெண்ட்ல இருந்து பணம் வாங்கியிருக்கேன். நான் 1 ரூபா செலவு பண்ணல. அது சொல்ற நம்ப முடியாது. நீங்க பெத்து பாருங்க சார், அப்பதான் தெரியும். இன்னொருக்க பெத்து காட்ட சொல்லுங்க, அப்பதான் நம்புவேன். என்னடா குழந்தை பிறக்கிறதாடா பட்டிமன்றம்? ஏங்க விருதாச்சலம் புள்ள பத்தது இங்க எப்படி நம்மளுக்கு தெரியும்? பாண்டிச்சேரி வெத்தது இன்னொருக்க பெத்து காட்டாங்க. 700 ரூபாய் வெத்தால 70,000 வெத்தாலும் தெரியும். ஆளை ஜெயிச்சு பாரு. நீ 700 ரூபாயில குழந்தை பெத்த, அதையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. அது 700 ரூபாய் காசு தானே, அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. 700 ரூபாய்னாலும் காசு தானே சார். 1.5 லட்சமானதான் 700. அரசா உன் வேலையை பார்த்துட்டு நேரம் இல்லைன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன். நடுவர் அவர்களே, அவங்களுக்கு காசு வேணாம் வேண்டாம்ல. கழுத்தில் போறதுல கழட்டி வைக்க சொல்லுங்க. காசு வேண்டாம், பணம் வேண்டாம், சொந்த முக்கியம் இல்ல.
கழுத்துல 10 பவுன் சங்கிலி, கோடி 7 பவுன், நெக்லஸ் 3 பவுன். எவன் சம்பாரிச்சு போட்டேன்? ஆ. ஒப்பன் சம்பாரிச்சாலும் காசுல தான் காசு சம்பாரிச்சேன். உழைப்பு தானே. பிச்சை எடுத்தவன் தானே. ஆ. நல்லா பூட்டிக்கோணுமா மெடிக்கோணுமா. ஒரு காலத்துல தான் சொர்க்கத்துல கல்யாணம், இந்த காலத்துல ரொக்கத்துல தான் கல்யாணம். கரெக்ட் மாப்ள. பசுக்கு கல்யாணம், லாரிக்கு கல்யாணம், மண்டபத்துக்கு கல்யாணம், தோட்டத்துக்கு கல்யாணம், கேமராவுக்கு தான் கல்யாணம். மனுஷனுக்கு இல்ல. சாதகத்தை எடுத்துட்டு என்ன கேட்கறாங்க, எத்தனை கோடி. முதல்ல பருவாச்சியில தான் பொண்ணு பார்த்தேன். எனக்கு பருவாச்சியில 2011 அவர் குப்பை வளசிட்டு இருந்தார். டிராக்டர் மேல நான் பொண்ணு நானும் புரோக்கர் போய் நிற்கிறான். ஏனுங்க நம்மளுக்கு எத்தனை கோடிக்குன்னாரு. நான் சொன்னேன் பொண்ணு கொடுத்தா 2 கோடிக்கு, பொண்ணு கொடுக்கலின்னு 1 கோடிக்கு. அந்த ஆள் புரியலையேன்னாரு. பொண்ணு கொடுத்தா பிறந்தெடுத்த கோடி ஒன்று, பூந்தெடுத்த கோடி ஒன்று, 2 கோடி போடுவாங்க. பொண்ணு கொடுக்கலின்னு 1 கோடி தான் போடுவாங்க. இன்னைக்கு பூரா கோடியில் போயிட்டு இருக்குது, மில்லியன்ல பேசிட்டு இருக்கிறாங்க. நீ ஒன்னும் சொந்தம் வேணுங்கிற உனக்கெல்லாம் சொரணை இருக்குதா? நீ சொந்தம் வேணுங்கிறாலும் சொந்தத்தை விட்டுட்டு இங்க என்ன வந்தேன். அங்கேயே ஒன்ற பிள்ளை மடியில் வடுக்கு போட்டு பால் ஊட்டிட்டு இருக்கிறது. உன் புருஷன் கை காலம் இருக்க வேண்டியதானா? இங்க வந்து இறக்கி போடணும் 10,000 ரூபா கவர் போட்டு கொடுக்கணும். கொடுக்கலின்னா ராவிக்கு மாதிரி டவுசர் போயிரு. கொஞ்ச நேரத்துக்கு மேல வேட்டி தான் முடிச்சு டவுசர் வரைக்கும் போயிருமாடா? ஆமா, அவங்க ஏட்டிக்கிறேன். நடுவர் அவர்களே, ஒரு பொம்பளைக்கு 3 அடக்கம் வேணுமாமா. கையடக்கம் ஒன்று, நாவடக்கம் ஒன்று, தன்னடக்கம் ஒன்று. இன்னைக்கு இருக்குதா? அப்படி கேள்வி. கையடக்கம் என்ன தெரியுமா? என்ன? என்னைக்கு கவந்தப்பாடிக்கு வாக்குப்பட்டு வந்துட்டோமோ, இங்கே மாமனா மாமியா மச்சான் கொழுதுன்னு 7 பேர் வீட்டுல இருந்தா, எம்பிட்டு அரிசி போடணும், எம்பிட்டு பருப்பு போடணும், எம்பிட்டு எண்ணெய் மொய்க்கணும், எம்பிட்டு காய்கறி வாங்கணும்னு அந்த குடும்ப வரவு செலவை கைக்குள்ள அடக்கி பக்குவமா சமைச்சதை பரிமாறி மிச்சம் தோச்சம் இல்லாத அந்த குடுத்தலத்தை கொண்டு வர பாத்தியா, அதுக்கு பேர் கையடக்கம். கையடக்கம். அடுத்து என்ன தெரியுமா? நாவடக்கம். கொப்பம் காஞ்சி கோயில 10 ஏக்கரை பண்ணிருக்கலாம். கண்ணாலத்து பெரிய கொங்கு மண்டபத்தில் வச்சு 80 பவுன் போட்டு மூச்சுட்டுருக்கலாம். என்னைக்கு நாம வாக்குப்பட்டு கவந்தப்பாடிக்கு வந்துட்டோமோ, நீ அப்பனோடு நம்மளுக்கு உரம்பறை விடும். ஒரு நாளைக்கு போலாம், இருக்கலாம், திங்கலாம், தூங்கலாம். அப்ப மடியில தங்க கிடந்தாலே தான் புருஷ மடியில தவிடு கிடந்தா தான் தனக்கு பெருமைன்னு சொல்லி அப்பன் வீட்டு பெருமைய புருஷன் வீட்டுல பேசாது இருக்கிறா பாத்தீங்களா, அதுக்கு பேரு நாவடக்கம். அடுத்து என்ன தெரியுமா? தன்னடக்கம். என்னதான் ஈரோடு மாவட்டத்துக்கு கலெக்டராக இருந்தாலும் புருஷனுக்கு பொண்டாட்டியாவும், பிள்ளைகளுக்கு அம்மாவும், மாமனா மாமியாளுக்கு மருமவாவும். எப்படி வாசலுக்குள்ள உருது வீட்டுக்குள்ள போகும்போது செருப்பை கழட்டி விட்டு உள்ள போறோமோ, அதே மாதிரி ஒரு கோமரி படிச்ச படிப்பு, வாங்குற சம்பளம், இருக்கிற பதவி விட்டு போட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போய் நல்ல மாமனா மாமியாளுக்கு மருமகளா, புருஷனுக்கு பொண்டாட்டியா, பிள்ளைகளுக்கு ஆத்தாளா இருந்து அந்த குடும்பத்தோட தன்மானத்தை கவந்தப்பாடி வீதியில காப்பாத்தி வரா பாத்தீங்களா, அதுக்கு பேர் தன்னடக்கம். இன்னைக்கு இருக்குதா? சரியான கேள்வி. கையடக்கம், வாயடக்கம், தன்னடக்கம். இந்த 3 அடக்கமும் இப்ப இருக்க பெண்களுக்கு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஒரு அடக்கம் இருக்கு. என்னங்க? புருஷனை நல்லடக்கம் பண்ணிடுறாளோ? அது பண்ணுவாளுங்க. பெருமை பேசிய குடும்பத்தை கொண்டு குடிச்சவர் பண்றாளுங்க. பெருமைக்கு போன எருமைக்கு பிள்ளாவா நான் கேட்கறேன். புருஷங்காரன் சம்பாரிச்சு கொடுத்தான்னா தான் ஹஸ்பண்டு, சம்பாரிச்சு கொடுக்கலன்னா அவன் ஹஸ்பண்டு. கல்யாணத்துக்கு முன்னால 2 வாரம் சம்பாதிக்க இருந்திருப்பேன். கல்யாணம் முடிஞ்சு அதில் 4 பேர் ஒரு தொழில் பண்ணி ஆண்டா அப்படியே திடீர்னு அமைச்சிட்டு கூட்டிட்டு போய் வேலை வெட்டி வாங்கி கொடுத்து நம்ம கருப்பண்ண தைவால ஒரு வேலைக்கு போறான்னு வைக்கும். அப்ப என்ன சொல்லணும்? தேவையில்லை எங்க முன்னாடி அப்படி இப்படி சுத்தி திரிச்சாங்க. அல்ல அப்புறம் அசோசியேஷன் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாங்க. 4 கல்யாணத்துக்கு போறாங்க, 4 வீடியோ கிராப்பர் எடுக்கிறாங்க, என்னை நல்லா வச்சு பாத்துக்கிறாங்க. அப்படித்தான் சொல்லணும். அப்படியே சொல்லுவா, கோப்பனும் கோயாலும் சம்பாரிச்சு வச்சிருந்தாங்களா, நான் காலு வச்ச யோகம் தூக்குறேன். அதுக்கு முன்னால கவந்தப்பாடி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இப்ப கால் வச்சோன்னா குடும்பம் கிடு வளர்த்து போச்சு. இதே ஒரு தொழில் பண்ணவனுக்கு ஒரு நட்ட வாரதே 7 வருஷம் கெட்டவனும் இல்லை, 7 வருஷம் பொழைச்சவனும் இல்லை. ஒரு குளத்துக்கு போய் ஆத்தா என் புருஷன் பார்ப்படி தொழில் பண்ணாரா, அனாமத்தா போயிட்டுது, வேற உனக்கு மடிப்பச்சு எடுக்கிற நாயா, மஞ்சோறு இருக்கிற நாயா, ஆயா உனக்கு கொண்ட முடிக்கிற நாயா, ஒரு கடா வெட்டி பொங்க வைக்கிற நாயா முன்னாடி காப்பாத்து கேட்பாளா? அப்ப என்ன சொல்லுவா தெரியுமா? எனக்கு எங்கெல்லாம் போட்டு கேட்டாங்களே, எலிஸ்பேட்டையில் கேட்டாங்க, சித்தோட்டில் கேட்டாங்க, பேரோட்டில் கேட்டாங்க, பள்ளி வளத்தில் நடந்தாய் வளர்த்தான் கட்டுமுன்னாங்க. இந்த நல்லாம்பட்டியில 80 ஏக்கரை பூமிக்காரம் வந்த எல்லாம் தொடச்சு போட்டு இந்த தோசிக்கால கட்டி இந்த பொழப்பானே நல்லா சம்பாரிச்சா இவ காலு வச்ச யோகம். அவன் கெட்டு போயிட்டான்னா தோசிக்கால்னா அப்ப என்ன உறவணி பாடம் இல்லாத ஒரு நாயம் பேசுறேன். நீ வராம தாண்டா உங்களுக்கு எந்த கத்துனாலும் நானு என்னமோ நானும் பயந்துட்டே இருந்தேன். நீங்க எதுக்கு பயக்கிறீங்க? நான் இருக்கீல, நீ இல்லாதனாலதான் பயந்தேன். நடுவர் அவர்களை உண்மையாலுமே இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை. ஆத்தா ராஜேஸ்வரி தாயால இங்க வந்து சேர்ந்துக்கிறேன், அவள் அருளால் அவள் தாள் பணிந்துன்னு சொன்னா கோய குளத்துக்கு நீ கூட்டிட்டு போறியா?
ஒரு வெள்ளிக்கிழமை கண்டா கோயில் போய் தீபம் போடணுமா? மங்களி பொம்பளைக்கு அன்னாடு பொழுது இருந்தா வாசல் 6 மணிக்கு கூட்டி தள்ளி போட்டு சாமி கும்பிட்டு வீட்டு விளக்கு மேடம்னு ஒன்று இருக்கு, விளக்கு வைக்கணும். வைக்கிறாங்களா? நம்ம வீட்டுல விளக்கு வைக்கிறாள் இல்லையோ, பக்கத்து வீட்டுல போய் விளக்கு வைக்கிறான். கரெக்டா? புருஷனை பார்த்தேன் 4 ரோடு ஐயங்கார் பேக்கரியில் எவ்வளோக்கோ டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டு சிரிக்க பேசிட்டு இருந்தான்ல. அவன் சொல்லி முடிஞ்சு இப்போ 10 வச்சு போட்டு வந்துருவேன். இங்க பொரியுது. ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு. இப்போ காத்தால எந்திரிச்சா அவசரமா தின்னு போட்டு வேலை வெட்டிக்கு ஓடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸ்ல இத்தனை போட்டு தர திங்கிறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சோறு நைட்டு சோறு தானக்கா. அந்த சோத்தை இந்த உறவுங்கிற பொண்டாட்டி திருவாய் மூடிட்டு போடுறாளா? தட்டத்துல சோத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் சைஸா ஆரம்பிப்பா. நீங்க வாட்டுக்கு வாரீங்க வீட்டுல என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுதா? வாரமான காசு கொண்டு ஏத்திட்டா சரியா போகுமா? இருக்கோ கொலை பூத்திட்டு வாரு வாரமான புழக்காளி வளர்த்துறதுக்கு ஏறிட்டு வாரா கடைகள் ஏடுங்க எரியுது. தைலத்தை மூக்களை வச்சு எரியாத மணக்குமா? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு பபுர் பூரா எரியுது. நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும். கூட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க. அப்படித்தான் சொல்றேன். வண்டி பிளாக்ல நிக்குதான். வரும்போது ஒரு கட்டப்பை கொண்டு வந்தா போகும்போது 3 கட்டப்பை ஏத்திட்டு போறேன். கொக்கால கட்ட கோய ஊர கட்டப்பையா ஏத்தி விடுறான். இருங்க ரசம் ஊத்திட்டு வாரு. உந்த அம்பிக்காரு 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு பண்றேன். ஆடி 500 ஏத்தரம பீரா ஊத்துறேன். வேற அவஜோடு பசங்க எல்லாம் ஈரோட்டுக்கு வேலை வெட்டிக்கு பட்டறைக்கு போகுது, சாய் பட்டறைக்கு போகுது, துணிக்கடைக்கு போகுது, மளிகடைக்கு போகுது. அவன் தடிமாடு மாதிரி திரியிறானே. நம்மளுக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. உனக்கு கல்ல தொண்டையில் எப்படித்தான் சோறு இறங்குது. இருங்க தயிர் ஊத்திட்டு வாரு. மாட்டு தயிர் வேணுமா எறும்பு தயிர் வேணுமா? பால்ட்டா இருந்த ஊத்துவேன். அவ்வை பிராட்டி சொன்னா, கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனும் கொடிது, வறுமையில் நோய் கொடிது, அதனும் கொடிது. அன்பில்லாத பொண்டாட்டி அவட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலாகால விஷத்தை விட கொடுமைன்னு சொன்னால ஐயா. ஒருவர் சோறு வாடுற துப்புல சொந்த வந்து தூக்குது நடுவர். அவர்கள் அன்னைக்கெல்லாம் பட்டிமன்றம் முடிச்சு கூடுவானாங்க. அம்மா ஏன் சாமி கவந்த படிப்பானியா ஏடா போட்டக்கார சோறு போட்டாங்களா? அம்மா அற்புதமான சாப்பாடுமா, அவர் நம்ப விட்டுடமா. வெகு தூரம் போய் போட்டு வந்துருக்கோம். நீ போய் படுத்துன்னு தூக்குவேன். போய் கையை காலை கழுவிட்டு வாம்பா. நான் கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ள தான் போவேன். தோசைகளை சொய்யின்னு காய்ச்சாயிரு. டேய் நம்ம வெள்ள வேட எங்கேயும் மொட்டு வைக்கணும் தொலைவிட்டு இருந்தோம்ல. நேற்று தொம்பிக்கார அங்கே தட்டு போகிற மேலே 17 மொட்டு எடுத்தாந்தேன். இந்தா ஒரு மொட்டு தோசை போட்டு கொடுக்குறேன். அடே உங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்தவா ஏதோ யூடியூப்பை பார்த்து பொடி பண்ணாலாம முறக்கத்தலை போட்டு ஒரு பொடி தோசை போட்டு கொடுத்தா. அட தங்கம் நேற்று புதன்கிழமை நெய்யாச்சுன்றா ராசா. இந்தா ஒரு நெய் தோசை போட்டு தரேன்னு நான் சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் இப்போ எத்த தாய் நடுவர்களே வேணுமான்னு தோசை வச்சு கொடுப்பான். 4 தோசை திங்கலாம்னு உட்கார மனுஷன் அதை 7 தோசை திங்கப்பாங்க. ஆனால் இப்போ வீட்டில் ஒரு தீர்க்காளுக்கு ஜில்ஜில் ராணி ஜிலேபி மேனி யாரு மாப்பிள்ள என் பொண்டாட்டி தான் சாட்டாளி. ஒரு தோசை தான் கல்லில் ஊற்றிருப்பான். மாமா போதுமா? அப்படி ஒன்று தான் ஊற்றிக்கிற ஊத்து. மாமா போதுமாங்கிற அந்த தோசை தின்னு இந்த கர்ணபரத்தில் தூக்கு போட்டு தொகுனேன்னுங்க. நீ பரவாயில்ல மாப்பிள்ள. என் பொண்டாட்டி மாதிரி தோசை சொல்ல முடியாது. என்ன தோசை? மாவு கரைக்கிறதுக்கு தண்டி குண்டாந்தாட்டா வச்சிருக்கா. சரி, இதுல 2 கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு நீ என்னென்ன தோசை சாப்பிட்ருக்க? நானும் வெங்காய தோசை சாப்பிட்ருக்கிறேன், தக்காளி தோசை சாப்பிட்ருக்கிறேன், மல்லி தோசை சாப்பிட்ருக்கிறேன், பூண்டு தோசை சாப்பிட்ருக்கிறேன், அப்புறம் மசாலா தோசை சாப்பிட்ருக்கேன். என் பொண்டாட்டி துட்ட தோசை தமிழ்நாட்டில் யாருமே சுட முடியாது. அப்படி என்னங்க தோசை? கும்ம தோசை சாப்பிட்ருக்கியா? எங்க அது என்னங்க ரெசிபி புதுசாக இருக்குது கும்ம தோசை? நான் சாப்பிட்ருக்கேன். எப்படிங்க? அந்த மாவை எடுத்து கல்லில் ஊற்றி இவ்வளோ பெரிய கரண்டி வச்சிருக்கா, செதிக்கு கும்மலா கொடுப்பா. இதான் கும்மா தோசை. இந்த தோசை திருட்டு மான கட் பண்ணி எல்லாம் பொழைக்கலாமா? உன்னோட சேர்ந்து மானம் இருக்குமா? நடுவரவர்கள் அப்படி சொல்லாதீங்க. நானெல்லாம் கவரிமான் பரம்பரைக்கு ஒரு முடி போன என்ற உயிர் போனதுக்கு சமானமுங்க. அப்படின்னு நீ எப்போ போய் சேர்ந்துருக்கணுமே. கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இருக்க முடியுமா? பதிலுக்கு போட்டானு உனக்கு. ஆமா நடுவரவர்களே, பணத்தை சேமித்து வையுங்கள். எல்லா பசங்களுக்கு பற்றி சொல்லிக் கொடுங்க. வாரம் 100 ரூபா அவன் செலவுக்கு கொடுக்குறீங்களா? ஒரு 10 ரூபா காசுனால் அந்த குழந்தை சேமிக்கிற பழக்கத்தை கற்றுக்கணும். அந்த காலத்துலலாம் பள்ளிக்கூடத்தில் சஞ்சாய்க்கா திட்டம்னு சொல்லி எங்களை எல்லாம் சேமிக்க கற்றுக் கொடுத்தாங்க. வாரத்துக்கு ஒரு 10 ரூபா. நீ 5000 10,000 சேமிக்க வேண்டாம். ஒவ்வொரு 10 ரூபாயே சேமிச்சு பழகினானா பிற்காலத்திலே அவன் யார்கிட்டையும் கடன் வாங்காத வாழ்க்கை சூழ்நிலை அவனுக்கு அமைப்புங்கிறத பெத்தவன் உறவு முறை சொல்லி கொடுக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு சேமிப்பை கற்றுக் கொடுங்கள். தயவு செய்து பெண்களும் சேமித்து வையுங்கள். பெண்களும் சேமிச்சு வைங்க. நடுவரவர் சேமிச்சு வைங்க.
புருஷன் செலவுக்கு கொடுக்குற காசுல சேமிச்சு வைங்க. புருஷன்ட்ட ஆட்டையை போட்டு சேமிச்சு வைக்காதீங்க. அது நல்ல பழக்கம். நடுவரவர்களே, நான் வந்தது விசாரிச்சேன். இங்க கவந்தப்பாடியில எந்த ஆம்பளைகளுக்கு தண்ணி போட வழக்கமே இல்லையா? இன்னும் கூட்டத்தில் சலசலப்பு தென்படுகிறது. யாருக்கும் அந்த பழக்கம் இல்லையா? ஓ, அப்படிக்கு இப்படி போற ஆம்பளை இருந்தா மஞ்சுராத ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? தண்ணி போட்டு மப்புள போய் வீட்டுல படுக்கிறவே டவுசர்ல பணம் இருந்தா எடுத்து உஷாரா விட்டத்திலயோ சட்டத்திலயோ சந்திலையோ பொந்தலையோ பீரவளையோ ஏதோ பக்கம் ஒளிச்சு வச்சுட்டு தூக்கு. நீ ஏமாந்து மப்புலேன்னு அம்மா ஒண்டாட்டி தானன்னு தைரியமா படுத்துட்டீங்கன்னா காத்தாலைக்கு டவுசர் இருக்கு, பணம் இருக்காது. அவன் ஆட்டை போட்டுக்குவா. நீ காத்தால மூக்கு கடையில் வந்து டீ வாங்கி குடிச்சு போட்டு கையை உள்ள விடுவேன். நைட்டு தாண்டா சம்பளம் வாங்கணும், 6500 ரூபா காணாமே இருக்காது. வீட்டுல போய் ஏய் பணம் 6500 ரூபா டவுசர் உன்ற வானத்தை பாக்குறதுங்க அப்பன் கையில் கட்டி கொடுத்தாங்களா, எனக்கு திருட்டு போட்டு கட்டுறியா அப்படின்பா. 1000 சத்தியம் பண்ணுவா கட்டுன புருஷனையவே ஏமாத்துற குரூப் இந்த சொந்த பந்தம். உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் போன மாசம் 5000 ரூபாய் டவுசர்ல வச்சுட்டு தண்ணியை போட்டு வீட்டுல படுத்திருக்காண்டா. காலையில பணத்தை காணாமாப்புல. இவன் பொண்டாட்டி தான் எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவ அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு இருக்காடா. பொண்டாட்டி எடுத்து ஏன்னு கேட்டாலே 1000 சத்தியம் பண்ணுவா. அவ அம்மா வீட்டுக்கு கொடுத்தது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுருக்காடா. இவன் டவுசர் மாமியா வீட்டுல கோடியில காஞ்சி கிடந்திருக்கடா. அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சி போட்டு தெரிஞ்சுக்கான். மாடு கட்டவன் என் பேர் என்னவா? அவ என்ன பேருன்னு கேட்க மறந்துட்டேன். இவ்வளவு யூடியூப் ஓடுது மாப்பிள்ள. நடுவரவர்களே, பெரியவளுக்கும் சொல்றேன், மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்களா, உங்களுடைய பிற்காலத்துக்குன்னு சொல்லி ஒரு 1000 ரூபாய் காசுனால நீங்க சேமிச்சு பழகும். உங்ககிட்ட காசு இருக்க வரைக்கும் தான் மக்கா மருமக்கா பேரன் பேத்தி எல்லாரும் சுத்தி நிற்பாங்க. காசு இல்லைன்னு வைங்களே, காசோடு செத்து போயிட்டீங்கன்னா இங்க 4 ரோட்ல பிளக்ஸ் வைப்பாங்க. இமயம் சரிதது கண்ணீர் அஞ்சலி, என்னை வாழ வைத்த தெய்வம் போயிடுது. எத்தனை? 40க்கு 40. காசு இல்லைன்னு வைங்க, குட்டச்சவத்து முகலையில் 10க்கு 10 கட்டி விட்டுருப்பேன். நாசமா போனவன் சேர்த்து தொலைஞ்ச நாளே. பணம் என்பது காகிதம் தான் அருமை உறவுகளே. பணம் என்பது காகிதம் தான். அந்த காகிதம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய கௌரவத்தை காப்பாற்றி கொடுக்குது என்பதை உங்கள் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுங்க. இன்னைக்கு எவ்வளவு வேணா சம்பாதிக்கலாம், ஆனா சம்பாதிக்கிறது பெருமை இல்லைங்க, அதை சிக்கனமா வச்சு வாழ்றதான் பெருமை. இன்னைக்கு பணம் என்பது எப்படி தெரியுமா? தேன்றாட்டு போல. உறவுகள் என்பது தேனீக்கள் போல. தேனீக்கள் வந்து அந்த வரைக்கும் தான் தேன்றாட்டுக்கு மதிப்பு. அந்த தேன்றாட்டு செத்து போச்சுன்னா தேடி போக்கடம் இல்லாத போயிரு. அதனால பணத்தை சேர்த்து வையுங்கள், பணத்தை சம்பாரிச்சு வைங்க. அடுத்த தலைமுறைக்கு பணம் எப்படி செலவிடுறது சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பொண்டாட்டி பேச்சு கேட்காத 1000 கோயிலுக்கு கும்பாசம் பண்ண சொர்க்கம் இல்லை, 10,000 பேருக்கு சோறு பண்ண சொர்க்கம் இல்லை, 1 கோடி ரூபாய் கொண்டு போய் கோயிலுக்கு கொட்டிட்டு வந்தா சொர்க்கம் இல்லை. பொண்டாட்டி பேச்சு கேட்காதே. பெத்த தாய் தாப்பனுக்கு சாக வரைக்கும் அவராறு சோறு போட்டு அவி செத்து போயிட்டு அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துமையா இருந்து அவளுக்கு செய்யற அடிமை செய்யறோம் பாத்தீங்களா? அவிதான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இவளுங்க பேச்ச கேட்டீங்கன்னா சோறு போடக்கூட மாட்டாளுவோ. ஒன்னக்காரன் நீ ஒருத்தன் தான் போறதையா தம்பி வாடகை வந்தாடாம்ப. அதனால தயவு செய்து போட்டி போடுங்க. யார் அப்பனம்மால பாத்துக்கிறோம்னு போட்டி போடுங்க, யாரு பாத்துக்க வேண்டாம்னு போட்டி போடாதீங்கன்னு சொல்லி உண்மையாலுமே போட்டோ வீடியோ கிராப் சங்கத்தினுடைய நடத்தக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு மாபெரும் வாய்ப்பை கொடுத்த உங்கள் அத்தனை பேருடைய குடும்பமும் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு காலம் அந்த ராஜராஜேஸ்வரியுடைய அருளால் வாழ வேண்டும் என்று சொல்லி பசங்க பிள்ளைக்கு பருவத்தில் கல்யாணம் பண்ணுங்க. கல்யாணம் வச்ச பசங்க மினிமம் 2 பிள்ளைனாலும் பெற்றுங்க. பையனோ பிள்ளையோ 2 பேரும் கண்ணு எல்லாம் ஒன்னோட ஒன்று நிறுத்தி நாளைக்கு பிற்காலத்தில் பார்க்கற சங்கடமாகுது. அதனால மினிமம் 2 பெற்றுக்குங்க. 6 நாள் முடியுமோ ஆத்தா கிட்ட வரங்க எழுங்க, அவ அள்ளி கொடுப்பா. அடுத்த வருஷமே பிள்ளையோடு வாங்கன்று வாழ்த்து விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க விவசாயி, வளர்க விவசாயி, ஓங்கவன் புகழ், நீங்கவன் வறுமை. விவசாயம் பண்ற வயதுக்கு பொண்ணு கொடுங்கய்யா, நல்லவே வருஷம் ஒரு புள்ளப்பத்து கொடுப்பான் என்ற உத்தரவாதத்தை தந்து விடைபெறுகிறேன். நன்றிங்க, வணக்கம். அருமையான பேச்சு, நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க பார்ப்போம். உண்மையிலே வர முடியாத சூழலில் வந்த மஞ்சுநாதனுக்கு நன்றி செலுத்த